அனைவருக்கும் வணக்கம். நான் இந்தியப்பெண்ணே பாரதி பேசுகின்றேன். இந்த 537 வருடத்துக்கு பின் வரும் இந்த 6 கிரக சேர்க்கையில் இந்த சூரிய கிரகணம் என்பது மிக சக்தி வாய்ந்த ஒரு நாளாக இருக்கின்றது. நாளை திங்கட்கிழமை பிரதோஷ நேரத்தில் இருந்தே நாம் செய்ய வேண்டிய பல விஷயங்கள் இருக்கின்றன. ஆனால் அது ஒரு நாளும் ஒரு 5 நிமிடம் மட்டுமே எடுக்கப் போகின்றது. ஆகையால் வீடியோவை கடைசி வரை பார்க்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். பொதுவாக அமாவாசை சமயத்தில் மற்றும் ஆடி அமாவாசை, புரட்டாசி அமாவாசை இதையெல்லாம் நாம் திருஷ்டி கழிப்பதற்கும் பித்ருக்களை வணங்குவதற்கும் நம் முன்னோர்கள் வழிவகுத்த அதே சமயத்தில் அறிவியல் ரீதியாகவும் அன்று கடல் கொந்தளிப்பு, இயற்கையின் மாற்றங்கள் ஏற்படுகின்றன. இந்த அமாவாசையில் நாம் தீய சக்தியை விலக்க செய்ய போகும் செயல்கள் ஒரு 108 ஆடி அமாவாசை அல்லது ஒரு 108 மகாயல அமாவாசையை செய்த பலனை தரப்போவதாக இருக்கின்றது. திருஷ்டி கழிப்பு என்ற ஒரு ஒற்றை வரியில் முடிந்துவிடும் விஷயம் அல்ல அது. இந்த நிகழ்வு கிட்டத்தட்ட 7 தலைமுறைகளின் கர்மாக்களை, சாபங்களை உட்கொண்டதாக இருக்கின்றது. ஒவ்வொரு மனிதனுக்கும் விரும்பிய காதல் கிடைக்காது போதல், அல்லது கணவன் மனைவிக்குள் காதல் நிகழாது இருத்தல், அல்லது பிள்ளைகளிடம் நெருங்கிய உறவு இல்லாமல் இருத்தல், அவர்களை வெறுத்தல் ஆக எல்லாமே போன ஜென்மத்திலோ அல்லது கர்மாவின் பயனாக, அதுவும் கடந்த 7 தலைமுறைகளில் தீர்க்கப்படாத கர்மாக்கள் ஒவ்வொரு ஜென்மத்திலும் வறுமை, உடல் ஊனம், பிள்ளையின்மை என்று தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது. கோவில் சென்று வணங்குவதாலும், மாட்டுக்கு அகத்திக்கீரை கொடுப்பதாலும், காக்கைக்கு சாதம் வைப்பதாலும் கொஞ்சம் கொஞ்சமாக நம் கர்மாவை கழிக்கின்றோம். மேலும் தான தர்மங்களையும் கெட்ட வார்த்தைகளை உதித்து பிறர் மனம் நோகும்படி செய்யாமல் இருத்தல் போன்றவற்றை செய்வதற்கு அதனுடைய முழு பலன்களை எப்பொழுது நாம் அனுபவிக்கிறோம் என்றால் அடுத்த பிறவியில் தான் கிடைக்கின்றது. இதெல்லாம் நாம் செய்தாலும் இந்த ஜென்மத்தில் அது முழுமையாக நம்மளுக்கு கிடைப்பதில்லை. ஒரு பாதி தான் கிடைக்கும். ஒரு முழுக்கையாக நம்ம இந்த ஜென்மத்தில் செய்கின்ற ஒரு நல்ல விஷயங்கள் கூட அதனுடைய பலன்கள் அடுத்த பிறவியில் தான் கிடைப்பதாக இருக்கின்றது. இப்படி மகா சக்தி வாய்ந்த நாள் நமக்கு கிடைத்திருப்பதாலும், அதே சமயம் இந்த கிரகங்கள் குறிப்பாக இந்தியாவில், தமிழ்நாட்டிலேயே அது வருவதாக இருக்கின்றது. அதாவது தமிழ்நாட்டில் அதிகமாக நாம் பார்ப்பதாக இருக்கின்றது. மேலும் சவுதி அரேபியா, கத்தார், ஓமன், அரப் எமிரேட் மற்றும் ஸ்ரீலங்காவின் வடபகுதி, மலேசியா, சிங்கப்பூர், சுமத்ரா மற்றும் பெர்னியா ஆகிய நாடுகளில் தெரியும். 26 அன்று காலை 8:09 AM இருந்து 11:19 AM வரை இது நிகழப்போகின்றது. ஆனால் நாம் திங்கள் பிரதோஷ நேரத்திலிருந்து வரும் சனிக்கிழமை வரை செய்ய வேண்டிய சில முக்கிய விஷயங்கள் இருக்கின்றது. ஒரு நாளும் 5 நிமிடம் மட்டுமே அதற்காக செலவாக போகின்றது. அமாவாசை திருஷ்டி கழிப்பு என்ற ஒரு ஒற்றை வார்த்தை என்பது ஒரு திருஷ்டி கழிப்பு கண் திருஷ்டியை மட்டும் கழிப்பது கிடையாது. அது துர்தேவதைகளை கட்டுப்படுத்துவதாகும். வாழும் மனிதர்களின் கண் வைக்கும் விஷயம் மட்டும் அது கிடையாது. போன 7 ஜென்மத்தில் நீங்கள் காதல் வயப்பட்டு சேர முடியாமல் போயிருக்கும் அந்த துர்தேவதைகள் இந்த ஜென்மத்தில் உங்களை காதலாக இருக்கட்டும் அல்லது வாழ்க்கை துணையாக இருக்கட்டும் உங்களை சேர விடாமல் பார்த்துக்கொள்ளும். கடந்த 7 ஜென்மங்களில் தாய் தந்தைக்கு நீங்கள் கொடுத்த மனவலியோ அல்லது கவனிக்காமல் விட்டதாலோ அல்லது வேறு ஏதாவது உங்கள் குருமார்களை நீங்கள் அவமதித்ததாலோ உங்களுக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் இடையே பெரிய பிரிவை ஏற்படுத்தும். அப்படி இல்லை என்றால் கடந்த 7 ஜென்மங்களில் நீங்கள் மற்றவர்களை டாமினேட் செய்து அவர்களை கடைசி வரை உங்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருந்ததால் அவர்கள் மனிதர்கள் அப்படிப்பட்ட டாமினேட்டில் இருந்த மனிதர்கள் கடைசி மூச்சு இருக்கும் வரை பட்ட அவமானங்கள் இன்று உங்களை அடுத்தவரை அண்டியே வாழும் சூழ்நிலையை ஏற்படுத்தி வைத்திருக்கும். இம்மாதிரி விஷயங்களை, இப்படிப்பட்ட துர்தேவதைகளை கட்டுப்படுத்த மாந்திரிகர்கள் சூரிய கிரகண, சந்திர கிரகண நேரங்களைத்தான் பயன்படுத்துவார்கள். அதற்காக 25, 26, 27 என்ற நாட்களில் எல்லாரும் மாந்திரிகர்களை தேடி போக முடியாது. இன்று இருக்கின்ற காலகட்டத்தில் இன்று இருக்கின்ற வெவ்வேறு கண்ட்ரிகளில் நாம் செய்து கொண்டிருக்கும் வேலைகள் எல்லாம் வேறுபட்டு இருக்கின்றது. ஆனால் இந்த விஷயங்கள் எதுவுமே, இந்த பிரபஞ்ச விஷயமாகட்டும், இந்த கிரகங்கள் விஷயமாகட்டும், விஞ்ஞான ரீதியாக எல்லாமே, முக்கியமாக இந்த கர்மா விஷயங்கள், கர்மாவின் பலன்கள் எல்லாமே மிகவும் ஆணித்தரமான உண்மையாக நிரூபிக்கப்பட்டு விட்டது. இப்பொழுது நாம் சில எளிய சக்தி வாய்ந்த முறைகளை நான் கூறுகின்றேன். அதாவது திங்கட்கிழமை இரவுக்குள் 23ஆம் தேதிக்குள் அந்த பிரதோஷ நேரம் முடிந்தோ அல்லது பிரதோஷ நேரத்திலோ அன்று இரவுக்குள் வீட்டின் எல்லா மூலையிலும் அகல் விளக்கிலோ அல்லது சிறு கிண்ணங்களிலோ எலுமிச்சம் சாற்றை பிழிந்து அதில் கல் உப்பு போட்டு வையுங்கள். அதை நீங்கள் அதில் துளியும் நீர் கலக்கக்கூடாது. 26ஆம் தேதி வரை வைத்திருந்து 26ஆம் தேதி இரவு 12 வரை அந்த எலுமிச்சம் சாற்றும் அந்த கல்லுப்பும் கலந்த நீரை வைத்திருந்து அந்த 12 மணிக்கு 26ஆம் தேதி வியாழக்கிழமை இரவு 12 மணிக்கு வீட்டிலிருந்து வெளியே யாரும் கால்படாத இடத்தில் ஊற்றிவிடும். உங்களுக்கு இரண்டாவதாக சொல்லப்படுவது, செவ்வாய்க்கிழமை நீங்கள் செய்ய வேண்டியது என்னவென்றால், அருகில் உள்ள கோவிலுக்கு சென்று அங்கு முருகரிடம் ஒரு தீபமும், அதுக்கப்புறம் துர்க்கையிடம் ஒரு எலுமிச்சை தீபமும் நீங்கள் ஏற்றினால் போதும். செவ்வாய்க்கிழமை
இதுவும் உங்களுக்கு 5 நிமிடம் ஆகும். கோயிலுக்கு நீங்கள் எப்பொழுதுமே செவ்வாய்க்கிழமை போகிறவர்களாக இருந்தால் உங்களுக்கு பரவாயில்லை. இல்லை இதற்காகத்தான் போக வேண்டும் என்றால் நீங்கள் வீட்டில் அதாவது உங்களுக்கு வந்து அந்த ஐகிரி நந்தினி, ஒருவேளை கோவிலுக்கு போகும் வாய்ப்பில்லை என்றால் அந்த செவ்வாய்க்கிழமை அன்று நீங்கள் வந்து இரவுக்குள் ஐகிரி நந்தினி படித்து விடுங்கள். புதன்கிழமை நீங்கள் செய்ய வேண்டியது இது ரொம்ப முக்கியம். புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் நீங்கள் செய்ய போவது மிக மிக முக்கியம். புதன்கிழமை ஏனென்றால் இப்படி வந்து இத்தனை வருடங்களுக்கு பிறகு வரும் இந்த 6 கிரக சேர்க்கையில் வருகின்ற, அதுவும் இந்த சூரியனின் இந்த நடுப்பகுதியில் தோன்ற போகின்ற இந்த ஒரு வட்ட வழியில் ஒரு ரிங் போன்று காட்சி அளிக்கப் போகின்ற இந்த ஒரு சக்தி வாய்ந்த ஒரு நிலை, இதை நாம் இந்த வகையில் பயன்படுத்தி கொண்டால் 7 ஜென்மங்களினுடைய கர்மாக்களையும் பாவங்களையும் இதை நாம் ஒரு நொடிப்பொழுதில் அவற்றை வெகுவாக அதை நம்ம குறைக்கக்கூடிய ஒரு சக்தியாக இது இருக்கும் என்றதால் தான் இதை நான் பதிவிடுகின்றேன். 25ஆம் தேதி புதன்கிழமை அருகில் உள்ள உங்ககிட்ட வீட்டில் இருக்கிற அந்த வீட்டுக்கு கிட்ட இருக்கிற அயன்காரர்கிட்டையோ அல்லது எங்கே இருந்தோ இந்த கறித்துண்டுகளை கொஞ்சம் வாங்கி வச்சுக்கோங்க. நீங்கள் முன்னாடி நாளே டியூஸ்டேவே வாங்கி வச்சுக்கிட்டாலும் பரவாயில்ல. வாங்கி வச்சுக்கிட்டு அதை வந்து ஒரே ஒரு பீஸ் எடுத்து அடுப்பில் வந்து காட்டினா நெருப்பு ரெட் கலராக வர வரைக்கும் வச்சுருந்து ஒரு இதில் கிட்டியில் பிடிச்சிருந்து வச்சுருந்து மற்றது கூட போட்டால் அதுலேயும் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் ஃபயர் வந்துடும். அப்படி பண்ணால் பரவாயில்ல. இல்லை கெரோசின் இருந்து கொஞ்சம் ஊற்றி லைட்டாக கொஞ்சமாக ஊற்றி பற்றி வச்சாலும் பரவாயில்ல. இல்லை கொஞ்சம் ஒரு 10 கற்பூரம் அப்படி போட்டு எரிய வச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் அதில் தீ பிடிச்சாலும் பரவாயில்ல அந்த கறி துண்டில். அதில் நீங்கள் நாளைக்கே வாங்கி வச்சுக்கணும். நீங்கள் வெண்கடுகு மட்டும்தான் நீங்கள் வாங்க வேண்டியிருக்கும். அதாவது கல்லுப்பு அதில் போட வேண்டியிருக்கும். காஞ்ச மிளகாய், கல்லுப்பு, அதுக்கப்புறம் வெண்கடுகு இதை போட்டுட்டு நீங்கள் வீடு ஃபுல்லாக அதை வந்து அந்த புகையை வந்து காட்டணும். அது கூட சாம்பிராணி போடணும். முக்கியமாக சாம்பிராணி போட்டால் தான் உங்களுக்கு அது வந்து புகையாக வந்து ஃபுல்லாக வந்து பரவும். இப்போ சாம்பிராணி அதை கட்டி சாம்பிராணி வாங்கிக்கணும். நீங்கள் கட்டி சாம்பிராணி அதில் போட்டுட்டு கறியில் அதில் வந்து வெண்கடுகு போடணும். அதுக்கப்புறம் எல்லா இந்த மாந்திரிக விஷயங்களிலும் இந்த சூரிய கிரக நேரத்தில் பயன்படுத்துகின்ற இந்த மாந்திரிக விஷயங்கள், இந்த தீய சக்திகளை, துர்தேவதைகளை கட்டுப்படுத்துகின்ற மிக முக்கியமான விஷயம் இது. அந்த விஷயத்தை நீங்கள் வந்து செய்தால், அதுவும் இந்த நேரத்தில் நீங்கள் செய்வது என்பது உங்களுக்கு கடந்த கர்மாக்களில் போன 7 ஜென்மங்களில் உங்களுக்கு இருக்கின்ற இந்த துர்தேவதைகள் உங்களுடைய முன்னேற்றத்தையோ அல்லது உங்களுடைய காதலையோ அல்லது உங்களுடைய சந்தோஷத்தையோ கெடுப்பதாக இருந்தால் அதை நீங்கள் கட்டுக்குள் கொண்டு வருவதாக இந்த விஷயம் இப்பொழுது நீங்கள் புதன்கிழமை செய்ய போகின்ற இந்த விஷயம் இருக்கும். ஆனால் இதை நீங்கள் எப்பொழுது செய்ய வேண்டும் என்றால் புதன்கிழமை சரியாக 12க்கு முன்னால் 11:55க்கு மேல் செய்ய வேண்டும். ஏனென்றால் புதன்கிழமை 11:55க்கு தான் உங்களுக்கு அமாவாசையே தொடங்குகின்றது. 12க்கு ராகு காலம் வந்து விடுகின்றது. ராகு காலத்தில் செய்தாலும் பரவாயில்லை, தப்பு ஒன்றும் இல்லை. 12 சில பேருக்கு ராகு காலம் வேண்டாம் என்று நினைப்பவர்கள் 1:30 மணிக்கும் பண்ணுங்க. ஆஃபீஸ் போகிறவங்களா இருந்தால் அன்றைக்கி நைட்டுக்குள்ளே வந்து பண்ணிவிடுங்க இந்த விஷயத்தை. மேக்ஸிமம் இது வந்து அந்த உச்சி 12 நேரத்துக்கு பண்ண பாருங்கள். அப்படி இல்லைன்னா, ஆனால் காலையிலலாம் பண்ணக்கூடாது. ஏன்னா அமாவாசையே உங்களுக்கு 11:55க்கு தான் புதன்கிழமை தொடங்குது. இது வந்து கிரகணம் அன்னைக்கு செய்ய சொல்லலை. முக்கியமாக நான் செய்ய சொல்கிறது புதன்கிழமை 25ஆம் தேதி. இது ரொம்ப முக்கியமான சக்தி வாய்ந்த ஒரு விஷயம். புதன்கிழமை நீங்கள் பண்ணுறது துர்தேவதைகளை கடந்த 7 தலைமுறையாக உங்களுக்கு இருக்கின்ற துர்தேவதைகளினுடைய சாபங்கள், துர்தேவதைகள் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாமல் உங்களை கட்டுப்படுத்தி கொண்டிருக்கும் அந்த விஷயங்களை உங்களுக்கு அன்று நீக்குவதாக அது இருக்கும். புதன்கிழமையே நீங்கள் செய்ய வேண்டிய இன்னொரு மிக முக்கியமான விஷயம் இருக்கின்றது. நான் இப்பொழுது சொல்கிறது திங்கட்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் ஒரு நாள் ஒன்று சொல்லியிருக்கேன். இதில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டே நான் புதன்கிழமை சொல்லியிருக்கின்ற 2 விஷயங்கள். ஒன்று வந்து நான் சொல்கிறது அந்த சாம்பிராணி இதெல்லாம் போட்டது. 2வது வந்து நான் சொல்கிறது வந்து அந்த 11:55லிருந்து 12க்குள்ளே, இல்லைன்னா அதே மாதிரி 1:30 மணிக்கு மேலே நீங்கள் வந்து, ஆனால் ஈவினிங்குள்ளேயே பண்ணிடணும். அப்போ தான் காக்காலாம் வந்து சாப்பிடும். ஈவினிங் நைட்லாம் வந்து நீங்கள் வந்து சாம்பிராணி போக கூட நைட்டு போடலாம். ஆனால் உங்களுக்கு இந்த சாதம் வைக்கிறது மட்டும் ஒரு ஈவினிங் ஒரு 3க்குள்ளே வச்சா தான் காக்கைகள் 3-4க்குள்ளே வச்சா தான் காக்கை சாப்பிடும். அதனால் வந்து நீங்கள் வந்து ஒரு 9 உருண்டைகள் வந்து இந்த தயிர் சாதத்தை நல்லா பிசைஞ்சு, ரொம்ப பிடிச்ச தயிர் சாதம்லாம் வச்சிங்கன்னா சாப்பிடாது காக்கா. ஓரளவுக்கு மீடியமான ஒரு இதில் வந்து தயிர் சாதம், ரொம்ப உப்பு போட்டாலும் சாப்பிடாது. ஒரு மீடியமான உப்பு போடணும். உப்பே போடாமையும் வைக்கக்கூடாது, கொஞ்சோண்டு உப்பு போடணும். போட்டுட்டு பிசைஞ்சிட்டு 9 உருண்டையாக்கிட்டு நீங்கள் வந்து மனசில் என்னென்னு வாய் விட்டு சொல்லி வைக்கணும். அந்த இது வந்து 11:55லேருந்து 12க்குள்ளே வைக்கலாம். இல்லை ராகுகால டைமாக இருந்தாலும் பரவாயில்ல. இல்லை 1:30 மணிக்கு மேலே 3 மணி இல்லைனா 3:30 மணிக்குள்ளே காக்கை வந்து சாப்பிட்ற நேரத்தில் நம்ம வந்து அதை வைக்கணும். அதாவது போன 7 ஜென்மத்து தாய் தந்தையர், பெரியவர்கள், குருமார்கள், அதுக்கப்புறம் வந்து உங்கள் தாய் வழி 3 தலைமுறை, உங்கள் தந்தை வழி 3 தலைமுறை, அப்புறம் நீங்கள் திருமணம் செய்து கொண்ட வீட்டில் தானோ பெண்ணோ அவர்களுடைய வீட்டினுடைய 3 தலைமுறை, இவர்கள் எல்லாரையும் நினைத்து கொள்ளுங்கள். அது இல்லாமல் உங்களுக்கு தெரிந்த
தாத்தாவோ பாட்டியோ அல்லது வீட்டில் யாராவது உங்களுக்கு தெரிந்து போயிருப்பார்கள். அப்படிப்பட்டவர்களுடைய பெயரையும் சொல்ல வேண்டும். உங்களுக்கு யாரெல்லாம் நண்பர்களோ அல்லது உறவினரோ அல்லது உங்களுடைய தாத்தா பாட்டி அந்த மாதிரியோ அவங்களுடைய பேரே சொல்வதோடு அல்லாமல் தாய் வழி 3 தலைமுறை, தந்தை வழி 3 தலைமுறை, மாமியார் வீட்டு 3 தலைமுறை என்றும் கூறி அந்த 9 உருண்டைகளை காக்கைக்கு வைக்க வேண்டும். இந்த காக்கைக்கு சாதம் வைக்கும் விஷயமும் அந்த சாம்பிராணி போடும் விஷயமும் மிக மிக முக்கியமான விஷயம். நீங்கள் செய்ய போவது புதன்கிழமை 26ஆம் தேதி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்னவென்றால், அனுமனுக்கு வெற்றிலை மாலையோ அல்லது வடை மாலையோ நீங்கள் சாட்டலாம். அதுவும் உங்கள் விருப்பம். 8-9 11-19 வரை ஸ்ரீராம ஜெயம் நீங்கள் 108 முறை எழுதலாம் அந்த கிரகண நேரத்தில். அந்த கிரகண நேரத்தில் நீங்கள் அனுமன் சாலிசா 9 முறை சொல்ல வேண்டும். ராமனின் நம்பர் 9. ராமனுக்காக நாம் எது செய்தாலும் அனுமன் நமக்கு 9 மடங்கு பலன் தருவார். அது நீங்கள் அனுமன் சாலிசா 9 முறை சொல்கிறதுனால உங்களுக்கு பெரும் பலனை, அதுவும் அந்த கிரகண நேரத்தில் அன்றைக்கி அனுமன் ஜெயந்தியாக இருக்கிற நேரத்தில் நீங்கள் சொல்கிறதுனால பெரும் பலனை கொடுக்கும். அதுக்கு அடுத்தது உங்களுக்கு நான் சொல்கிறது என்னென்னா, 6ஆவதாம் 27 வெள்ளிக்கிழமை அன்னைக்கு உங்களுக்கு அருகே இருக்கின்ற ஒரு அம்மன் கோயிலுக்கு சென்று அந்த அம்மனின் மடியில் ஒரே ஒரு எலுமிச்சம்பழத்தை வைத்து வீட்டில் கொண்டு உங்களுடைய பூஜை அறையில் வைத்து விடுங்கள். வெள்ளிக்கிழமை செய்ய வேண்டியது அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நீங்கள் சனிக்கிழமை செய்ய வேண்டியது 28ஆம் தேதி நவகிரகத்தில் இருக்கிற இவருக்கு சனி பகவானுக்கு நீங்கள் எல் தீபம் போடுங்க. இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு இந்த பொங்கல் வரைக்குமே இந்த ஒரு கிரகம் தான் உங்களுக்கு 26ஆம் தேதி சந்திரன் மட்டும்தான் மூவ் ஆகிடுது. மற்றபடி பொங்கல் வரைக்கும் உங்களுக்கு 5 கிரகம் இருக்குது. உங்களுக்கு 14ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு 5 கிரகங்க ஒரே இடத்துல தான் இருக்க போகுது. அது வரைக்குமே ரொம்ப பவர்ஃபுல்லாக தான் இருக்க போகுது. அதனால் ஆனால் நீங்கள் செய்ய போகிறது இந்த திங்கள்லேருந்து இந்த சனி வரைக்கும் நான் சொல்லியிருக்குது ஒன்றுமே நீங்கள் செஞ்சாலும் பெஸ்ட்டு. இல்லை எதுவுமே இல்லைன்னா கூட அந்த புதன்கிழமை நான் சொன்ன அந்த 2 விஷயத்தை மட்டும் கட்டாயம் பண்ணிவிடுங்க. இது உங்களுக்கு வரும் 14ஆம் தேதி ஜனவரி 14ஆம் தேதி வரை 5 கிரகங்கள் இருக்கின்றன. அதற்கான தாக்கங்களை அது நாட்டளவிலாக இருக்கட்டும் அல்லது வீட்டளவிலாக இருக்கட்டும், உறவுகளாக இருக்கட்டும், அதையும் இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்கள் செய்தால் குறைக்கும். அதோடு இல்லாமல் இந்த கடந்த 7 ஜென்ம கர்மாக்களையும் அது வெகுவாக இது குறைப்பதாகவும் அதனால் உங்கள் வாழ்வில் பெரும் வளங்களை நீங்கள் பெறக்கூடியதாகவும் அது இருக்கின்றது. இத்தனை வருடங்களுக்கு பிறகு வரும் இந்த ஒரு நிகழ்ச்சி இருக்கின்ற ஒரு காலத்தில் நாம் இருக்கிறோம் என்பதால் நிச்சயமாக அதை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கூறி முடித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கிரே கலரில் இருந்தால் நீங்கள் பண்ண வேணாம். ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் பட்டன் சொல்லிட்டு இருந்தால் மட்டும் பண்ணால் போதும். தேங்க்யூ ஆல்.